சாமி. இங்க வாயா. வந்துட்டேன். சீக்கிரம் வா. என்ன சாமி ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளே காணோம்? ஏயா உனக்கு கொழுப்பு தானே, அடிக்கடி சுடுகாட்டுக்கு எவனாவது வருவானாயா? உங்களை மாதிரி 4 பேர் வந்தா தானே சாமி எனக்கு 4 காசு கிடைக்கும். 4 காசுன்ட்டேன், மொத்தமா 100 ரூபா தரேன். நான் சொல்றபடி செய்யறியா? 100 ரூபாயா? நீங்க 100 ரூபாய் தரதா இருந்தா நான் வெட்ட குழிக்குள்ள என்னையே படுக்க சொன்னாலும் நான் ரெடி. யோ நீ ஒண்ணும் படுக்க வேணாயா. நான் பார்த்த பொண்ண என்னை ஏமாத்தி எங்க முதலாளி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் பொண்டாட்டியோட படுக்க விடாம பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ சோசியர் நான் நடிச்சு அவங்களை பிரிக்கணும். எனக்கு ஜோசியம் விஷயம் ஒண்ணும் தெரியாது சாமி. யோ அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நான் சொல்லி தரேன், அதே மாதிரி சொல்லு. கொஞ்சம் இரு சாமி. ஒரு கருமி பைய போனா எரிஞ்சிட்டு இருக்கு, அவன் பாதிலே ஏஞ்சாலும் ஏஞ்சிருவான், அவனை அடிச்சு படுக்க வச்சுட்டு வரேன். யோ கருமி தானையா, சாதாரண வேக மாட்டான், வந்து அடிச்சு படுக்க வச்சிடலாம் வா. மூஞ்சில சவக்கலை வீசுது, முகமே விகாரமா தெரியுது. பூத கண்ணாடியில பார்த்தா வேற எப்படி தெரியும்? நீ கூட ஜோசியரா? சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருக்கும் போது பாதியில பிச்சிட்டு வந்த போன மாதிரி இருக்க. என்ன சுடுகாடுங்கிறான்? என் வேலை இவனும் பார்த்தானா? சொல்லியா? சொல்றேன். அம்முக்குட்டி வயசு பொண்ணுக்கு மூலம். ஏண்டி இது முன்னாடியே சொல்லியிருந்தா வர்ற வழியில மருந்து வாங்கி கொடுத்துருப்பேன். நான் சொன்னது அந்த மூலம் இல்ல, நட்சத்திரம் மூலம். ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம். இவன் மூலம் வந்ததுனால நீ இன்னைக்கு தப்பிச்ச. யோ அவ ஜாதகத்தை வச்சுட்டு ஏன் ஜாதகத்தை பாரியா? சரி சாமி சொல்றேன். என்னது சாமிங்கிறா? மரியாதை. கோவிந்தன் வயசு என்னது? மாப்பிள்ளை ஜாதகம் பொணவாடு அடிக்குது. ஆமாப்பா, மாப்பிள்ளைக்கு சூலம். டேய் என்னடா அது, அவளுக்கு மூலம்ங்கறா எனக்கு சூலம்ங்கறா? டேய் பூதகனாலே அடிச்சு போடுவேன். அது இல்லைங்க சாமி, மாப்பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லை, படைக்கே சூலம். இந்த சூலமும் மூலமும் சேர்ந்த காலம் சரியில்லை. அதனால நீங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சே இருக்கணும் சாமி. ഞാൻ പിരിച്ചിരിക്കണമോ? അമ്മ എനിക്ക് ഈ ജോസ്യത്തിൽ നம்பிക്കை ഇല്ല. ഞാൻ എന്റെ ഭർത്താവിനെ വിട്ട് പിരിയില്ല. ചേട്ടാ சேட்டாவது லோட்டாவது பிரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் ஒருத்தர் தொட்டவே கூடாது. மீறி தொட்டா தங்க ஊத வேண்டியதுதான். 6 அடிக்கு 3 அடி குழி தோண்டணும். புதைச்சா 500, எரிச்சா 700. மிஞ்சி சமாதி கட்டணும்னா 2000. அதோட பஞ்சாயத்துல அனுமதியும் வாங்கணும். யோ என்னையா அது, சாத்தி முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்க சொன்னா சமாதி கட்டுறதுக்கு நீ ஐடியா சொல்ற? நீ என்னையா ஜோசியர்? ஜாதகம் அப்படி இருக்கே. நீங்க 2 பேரும் 6 மாசம் 3 நாள் பிரிஞ்சே இருக்கணும். என் பேச்ச மீறின நீ புகை விட்டுருவ. புகை விடுறதுக்கு நான் என்ன பாயிலர் ஐயா? அதுல என்ன சுடுகாட்டுல வரும்ல போக, அத சொல்றாரு. ஐயோ என்னாச்சு? பாதி வேக்காட்டுல வந்துட்டேனே, நான் போய் அடிக்கணும் சாமி, வர்றேன். என்னடா அது பாதி வேக்காட்டுல வந்துட்டேங்கறா? உலையில அரிசி போட்டு வந்துட்டாரு, பாதி வந்திருக்கோம், நான் போய் முழுசா வேக வைக்கணும் போறாரு. அதுக்கே அடிக்கணும்ங்கறா? அடிக்கணும்னு சொல்லனே, வடிக்கணும்னு சொன்னாரு. இல்லையே, என் காதுக்கு அடிக்கணும்னு தான் கேட்டுச்சு. அது சரி, அண்ணி அம்முக்குட்டிய நான் தொடறதுக்கு வேற வழியே இல்லையா? வழி தெரிஞ்சா நான் எந்த சோசியனை கூட்டி வரேன். நீங்க அண்ணி அம்பு குட்டிய தொடவே கூடாது. பெரியவங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கமா. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணே என்ன பாவண்ண இந்த பொண்ணு, இதையாவது உங்க தம்பி கட்டிக்கட்டும். ஏய் என்ன அவ்வளவு அயோக்கியன்னா நினைச்ச? நினைக்கல, முடிவே பண்ணிட்டேன். சம்பந்தி இந்த பையல கொஞ்சம் முதல்ல வெளியே அனுப்புங்க. சிவங்கால இந்த 50 நிமிஷம் எடுத்துக்கிட்டு போய் கோயில தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். அத சொல்லலடா, பொடி வாங்கிட்டு வர வேண்டும் பார்த்தா அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப இந்த 50 பைசாவை எடுத்துக்கிட்டு போய் வீடியாவது புடிச்சிட்டு வாடா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். பையன் முன்கூட்டியே செட்டப்போட வந்திருக்கான். நீ இங்கேயே நில்லு, ஆனா குறுக்க மட்டும் பேசாத. முயற்சி பண்றேன். அவங்க கிடக்குறாங்க ஏதோ சின்னஞ்சிருசுக, பாத்துச்சுக்க பழகுச்சுக்க, பரிசமும் போட்டாச்சு. இனிமே ஆக வேண்டியது என்னன்னு பேசுவோம். அதுவும் சரிதான். மாப்பிள்ளைக்கு நான் என்ன சீர்சனத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க குடுக்கறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி என் தம்பி என்னமோ உங்க பொண்ணு குடுக்கணும்னு ஆசைப்படுறான். கொடுத்துருப்பா. இது கருமாரி அம்மன், இது காஞ்சி காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன். ஆமா, பெரியபாளையம் இல்லையா? பெரியபாளையம், பெரியபாளையம் பவானி அம்மன். அதான் நீ எதிரிலேயே இருக்கிய. தம்பி தமிழ்நாட்டை பூரா கவர் பண்ணிட்டான். கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா கல்கட்டா காளி, காசி விசாலாட்சி, காஷ்மீர் வைஷ்ணவின்னு வடநாட்டையும் கவர் பண்ணிருப்பான். நீங்க மட்டும் என்னவா கேரளா கவர் பண்ணலையா? உங்ககிட்ட கவர் ஆகல, எங்கிட்ட கவர் ஆயிடுச்சு. கம்முனிடுறா. தம்பிக்கு பக்தி அதிகம், நீங்க தப்பா நினைக்க கூடாது. அப்படி எல்லாம் வைப்பனுங்களா? இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வைக்கணுங்களே. தலைவர் ஐயா, தேதி பாத்துட்டேன். வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, மலை பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துட்டு பாயசம் சோறு போட வேண்டியது தானே? ஏன் பத்திரிக்கை அடிக்கா பாயசம் சோறு போட்டா நீ திங்க மாட்டியாக்கும்?
அதுக்கு என்னங்க செஞ்சுட்டா போச்சு. இப்ப மாப்பிள்ளை என்ன பண்றாருங்க? இப்போ விபூதி கொடுக்கறான். ஐயோ, அப்ப நாங்க புறப்படுறோம். பொழுது சாய அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் என் தம்பி அனுப்பி வைங்க. அண்ணா என்ன முடிஞ்சிருச்சா? என்ன முடிஞ்சு போச்சுங்கிற? பொண்ணு பாக்குறது? அதான் பொண்ணை பாத்துட்டு இருந்தீல்ல, பார்த்தது போது போலாமா? அப்ப நாங்க வர்றோம். வரங்க. எப்படி நீங்க எல்லாம் வர மாதிரி இல்லையா? அட போங்கம்மா. டேய் டேய் வாடா. பாத்தியாடா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் மாமா எனக்கே கல்யாண பத்திரிக்கை வைப்பான். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன்டா. எப்ப அப்ப புடிச்சு நோண்டிட்டு இருக்க? லைட் எரியல? சரி வச்சிருக்கேன் சார். பல்பு பீஸா? இல்ல சார், நல்லா இருக்கு. சோக் சரியில்லையா? நல்லா இருக்கு சார். பின்ன ஏன் லைட் எரியல? எரிய வச்சிருக்கேன். சரியான ஈத்திர மாத்து பாத்தி நீ. 2 ஒயர் தனித்தனியா நிக்குது, எப்படி லைட் எரியும்? முதல்ல மெயின் ஆஃப் பண்ணு போ. யார் யாரு கல்யாண வீட்டுல விளக்கு கிடைச்சது? சங்கருக்கு மின்சார தாக்குதனால நரம்பு பலமா பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால ஒரு பக்கம் கை கால் விழுந்துருச்சு. வைத்தியரையா, தாலி கட்டுற நேரத்துல இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு என்னங்க செய்யறது? ஒண்ணும் பயப்படாத தம்பி. நரம்பு சம்பந்தமான வியாதியை குணப்படுத்துற டாக்டருங்க ஏராளமான பக்கத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சின்னா குணமாயிடுன்னு என் மனசுக்கு படுது. கோவிந்தா, இனிமே தாமதிக்காதப்பா. மாப்பிள்ளை உடனே பட்டத்தை கூட்டிட்டு போலாம். பட்டணத்து டாக்டர் போனா ரொம்ப செலவாகுமே. அவ்வளவு பணத்துக்கு எங்க போவீங்க? இந்த நகையை வித்து இவரோட வைத்திய செலவுக்கு வச்சுக்கோங்க. வாங்கிக்கப்பா. வேணாமா, என் தம்பிக்கு சம்சாரம் ஆனதுக்கு அப்புறம் உன் நகையை வாங்கினா அது நியாயம். இப்ப வாங்குறது தப்புமா. இந்த வீட்டை அடமானம் வச்சாவது என் தம்பியை பட்டணத்துக்கு அழைச்சிட்டு போய் நான் வைத்தியம் பாத்துக்கிறேம்மா. டாக்டர் ஐயா, நான் உங்க தம்பி இன்னைக்கே நான் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். மருந்து மாத்திரலாம் எழுதி கொடுத்துறேன். வீட்லயே வச்சு பாத்துங்க. தேவைப்பட்டா என்ன வந்து பாருங்க. என்னமோ தங்கசாமி, நடக்கிறதெல்லாம் நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட்டணத்து டாக்டர் தான் பளிச்சுன்னு சொல்லிட்டாரமே, சங்கருக்கு குணமாகும், ஆனா எப்பொன்னு சொல்ல முடியாதுன்னு. அது மட்டுமா, பட்டணத்துல தங்கி வைத்தியம் பண்ண கோவிந்தனுக்கு வசதி இல்ல. அதான் தம்பியை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான். அதனாலதான் நல்லது கெட்டது பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். நாங்களே உங்க வீடு தேடி வந்திருக்கிறோம். உங்க முடிவு என்னென்ன சொன்னாதானே புரியும். அவர் எப்படிப்பா முடிவெடுப்பாரு? மக கல்யாணம் நின்னு வச்சேன்னு நொந்து நூலா போயிருக்கிறாரு. நாம பார்த்து ஒரு நல்ல முடிவெடுத்தா ஒத்துக்கு போறாரு. இதோ பார் தங்கசாமி, பரிசம் போட்டப்புறம் கூட எத்தனையோ கல்யாணம் பாதியிலே நின்னு போயிருக்கு. மாப்பிள்ளையும் மாறி இருக்கான். நடந்தது மறந்துட்டு நடக்க போறதை நினைச்சு துணிஞ்சு ஒரு முடிவெடு. இதுல என்ன புதுசா முடிவெடுக்கிறது? மாமாவே பார்த்து என்ன கட்டிக்க சொன்னா அவ கழுத்தை நீட்டிட்டு போற. மாடசாமி சொல்றது நியாயம்தான். என்னதான் உறவு முறையை வெறுத்தாலும் நீர் அடிச்சு நீர் விலகுமா? பேசாம மாடசாமிக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுத்துருங்க. நேக்கு கூட அதுதான் சரின்னு மனசுல படுறது. என்ன நியாயம் பேசுறீங்க? பாக்க வந்தா கால் பொண்டாட்டி, பரிசம் போட்டா அரை பொண்டாட்டி, பந்தல் போட்டா முக்கா பொண்டாட்டி ஆன பொண்ணை 3ஆம் மனுஷனுக்கு எப்படியா கட்டி கொடுப்பீங்க? ஏதோ கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தா ஆத்தா புண்ணியத்துல கை கால் நல்லா வந்துருச்சுன்னா சங்கருக்கே கட்டி கொடுப்போம். ஏய் கழுவி, என்ன குண்டக்க மண்டக்க பேசிக்கிட்டு இருக்க? அவனுக்கு எப்ப கை கால் வர்றது, எப்ப கல்யாணம் நடக்கிறது? கொஞ்சம் இருப்பா. நாமளே மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்?
பொண்ணோட தோப்பனார் ஒண்ணும் பேசலையே. தயவு செய்து என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க. யோ, நீ யோசிப்பியோ யாசிப்பியோ எனக்கு தெரியாது. வர்ற முகூர்த்தத்துல எனக்கும் பவானிக்கும் கல்யாணம் நிச்சயமா நடந்தே தீரணும். இல்ல நடக்கிறதே வேற. உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிடுறேன். என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. பவானி, பவானி, ராமர் சிலையை எங்கம்மா கொண்டு போற? ராமருக்கு தான் கை உடஞ்சிருச்சப்பா. ஏதாவது ஒரு மூலையில வைக்கலான்னுதான். உடஞ்சா என்னம்மா, ஒட்ட வச்சிடலாமா? ராமர் எப்பவுமே சீதை பக்கத்துல தான்மா இருக்கணும். அந்த முடிவு எனக்கு இல்லையாப்பா. ஏய், என்ன விரல புடிங்க வெளியே வச்சியா? நெட்டை எடுக்கிறேன்னே. ஏண்டா சிவங்கால, இந்த ஜோசியத்து மேல உனக்கு நம்பிக்கை இருக்காடா? 100க்கு 100 உண்மைண்ணே. எப்படி? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா செத்து போயிருவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்க தாத்தா செத்து போயிட்டாரே. செத்தே போயிட்டாரா? அப்ப விட்டுறா. அண்ணே, அண்ணி பால் கொண்டு வராங்க. என்னத்த பாலை குடிச்சு பழத்தை தின்னு. சேட்டா, பாதாம் பால். சரி, பால் எங்கடா? பால் குடிச்சாச்சே. யாரு? நீயா? ஆமா, பாலா போறதே பசுவத்துல ஊத்துன்னு சொன்னாங்க, ஊத்திட்டேன். பசு வயிற்று ஊத்துன்னு தானே சொன்னாங்க. பண்ணி வயிற்று ஊத்துனா சொன்னாங்க. அண்ணே, ரொம்ப பேச நான் தூங்கிடுவேன். பல்லக்கெல்லாம் தட்டி போடுவேன். பாலையும் குடிச்சிட்டு தூங்குறானா? ஆளே மூஞ்சியும் பாரு. எனக்கு தூக்கம் வரல, ஒரு பாட்டு பாடு. என்ன? புதினே. சரி புடி. நேத்து ராத்திரி அம்மு. என்னது அம்முவா? ஐயோ அண்ணி, எனக்கு தெரியும்டா. ஆரம்பத்துல இருந்தே அவன் ஞாபகத்திலே இருக்கிற. 10 ஆளுக்கு பாலை வேற வாங்கி குடிச்சுட்ட. இப்ப பாடுறேன். நேத்து ராத்திரி அம்மா. நேத்து ராத்திரி உனக்கு அம்மா, ஒவ்வொரு ராத்திரி எனக்கு சும்மாடா. சரி விடுங்கண்ணே, வேற பாட்டு பாடுறேன். அந்த நிலாவத்தா நான் கையில புடிச்சேன். எனக்கு இப்பதான் தெரியுது ஏன் இங்க இவ்வளவு நேரம் இருட்டா இருக்குதுன்னு. விடுறாத. விட்டு விட்டேன். ஓய் கோவிந்தன். என்னங்க சாமி, உமக்கு யோகம் வந்தாச்சு. ஓய் யோகமா? ஆமா, அம்பாளோட அருளால உம்ம தம்பி அமைச்சர் ஆயிட்டாரோ இல்லையோ, அதுக்கு தான் இந்த மாலை. ஐயாள் அமைச்சரானதுக்கு இயாளுக்கு எந்தின மாலா? ஈயாளா? எறும்பாளு, பூச்சியாளு, புழு ஆளு. இந்த ஆளு கிட்ட போய் நீ மலையாளம் பேசுற பாரு. என்ன அப்படி சொல்லிட்டேள்? மந்திரி ஆயிட்டாலே அவ வீட்டு ஈ எறும்புக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணணும். அப்பதானே காரியம் நடக்கும். அண்ணே. சாமி, என்ன இவனுக்கு மாலை போட்டீங்களா? இது சாமி போட்ட மாலை இல்ல, என் சம்சாரம் போட்ட மாலை. சம்சாரமா? ஆமா, உங்களுக்கு ஒரு அம்மு குட்டின்னா எனக்கு ஒரு பொம்மை குட்டி. ஏய், இவ்வளவு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, என்கிட்ட ஏன்டா சொல்லல? சொல்லி இருந்தா இவளையும் கல்யாணம் பண்ணிருப்பீங்களே. അങ്ങനെയേ കട്ടിക്കിട്ടാലും നിങ്ങൾ പറഞ്ഞ അമ്മുകുട്ടി ഇതല്ലേ? இதே കല്യാണം കഴിഞ്ഞിട്ട് തിണ്ണെ കിടക്കുന്ന ആളെ അതല്ലേ? அதே. ஐயோ, நான் திண்ணையில படுக்கிறேன்னு தெரு தெருவா பிரச்சாரம் பண்றானே. பரவாயில்லையே, பையன் உம்மை பத்தி ரொம்ப நன்னாவே பப்ளிசிட்டி பண்றானே. കല്യാണം കഴിഞ്ഞിട്ട് എത്ര നേരമായി? എന്തിനാ ഈ വയസ്സായവരോട് പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നേ? മനസ്സിലായോ? മനസ്സിലായി. டேய் ஆயி, இப்ப நீ எங்க போய்? முதலருக்கு போய். டேய், இது பகல்ரா. அப்ப முதல் பகல்னு வச்சுக்கங்க. அப்ப வரட்டுமா? பாத்தியா, பேரிக்கா மாட்டேனுக்கு வந்த வாழ்வை. இருக்கிறது ஒரு கட்டிலே, போனோடனே பொத்துரோடைய போகுது. ஐயோ சேட்டா, என்ன இது? விடு சேட்டா. கோவிந்தா, வரட்டுமா? குட்டி அம்மா சாலே அம்முக்குட்டி பொம்மு.
அவ தண்ணி ஊத்தி ஆத்திக்கிட்டா, நான் எதை ஊத்தி 45, 46, 47, 48. அப்பா, என் தோசை நீங்கி உன்னை தொடறதுக்கு இன்னும் 48 நாள் இருக்கு. சோப் எடுத்தோ எதுக்கு மறுபடியும் இன்னொரு தடவை குளிக்கணும்ல? இவன் தொல்லை தாங்க முடியலையே. அப்படி என்னடா நீ கல்யாணம் பண்ணிட்ட? வா. என்ன பொம்மு കുളിക്കുന്നപ്പോ ரொம்ப அழுத்தி ചൊറിഞ്ഞല്ലോ നിങ്ങൾ വലിക്കുന്നു. நாம்பள அதுல யானைப்பாக. ஏண்டா தீவட்டி தலையா, காலையில தானடா நீ குளிச்ச, அப்புறம் என்ன மத்தியானம் ஒரு குளியல் வேண்டி இருக்கு? இடையில ஒரு தடவை குளிச்சோமே, அதை நீ கவனிக்கலையா? அத நான் கவனிக்கலையாப்பா. அண்ணே, நாங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க சின்ன சிறுசுக. ஏன் குளிச்ச, எதுக்காக குளிச்ச, எத்தனை தடவை குளிச்ச, இதுக்கெல்லாம் நீங்க கேட்க கூடாது. ஏன்னா நீங்க ஒரு வாழா வெட்டி. வாடா வெட்டியா? நான் ஆம்பளடா. அப்ப வாழா வெட்டன். வாடா வெட்டனா? கொஞ்சம் முன்னாடி வா, வெட்டுறேன். என்ன வெட்டி என்ன பிரயோஜனம்? நீங்க தான் அம்முக்குட்டி அண்ணிய தொட்டா செத்துருவீங்களே. பாவம் அம்முக்குட்டி. பொம்மு கொல்லிக்கன்னு பற்ற போது வா உள்ள போலாம். யாரு எங்களுக்கு கொல்லிக்கன்னு? ஐ ஐ ஏ டக 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 டக. பாத்தியா, எண்ணெயில விழுந்த பண்ணி மாறந்துட்டு என்ன வெறுப்பேத்துறான் பாத்தியா? ബൊമ്മക്കുട്ടി കൊടുത്തു വച്ചവൾ. ഞാൻ തപ്പ് ചെയ്തു, ഞാൻ തപ്പ് ചെയ്തു, ഞാൻ തപ്പ് ചെയ്തു. നീ மட்டும் ഞാൻ തപ്പ് ചെയ്ഞ്ഞു, ഞാൻ തപ്പ് ചെയ്ഞ്ഞു, ഞാൻ തപ്പ് ചെയ്ഞ്ഞു. എന്താ എന്താ അവിടെ ഇരിക്കുന്നത്? வேற நான் எங்கடி போய் முட்டிக்கிறது? இங்கதான் முட்டிக்கணும். ஏண்டி, உங்க நாட்டுல இந்த தோசை நீங்கிறதுக்கு வேற எந்த பரிகாரம் இல்லையா? എന്റെ അടുത്ത് ഉണ്ട്, പറയട്ടെ? உன்னிடத்தில் உண்டோ? പറയடி. പറയാം. എന്റെ കയ്യിനെ പിടിച്ച് ആ റൂമിൽ കൊണ്ടുപോയി കതവിനെ താഴിട്ട് കട്ടിന്മേ തള്ളണം. நான் மேல போகணும். என்னடி உனக்கு கெட்டணும்? அம்முக்கு என்னிண்டு அம்முக்குட்டி வாழ வெட்டி, நம்மளும் வாழ வெட்டி இருக்கிறது. ஏய் சொன்ன கேளு. டேய் நில்லுங்கடா. டேய் டேய் மாரிமுத்து, 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 ஐயோ சாமி, மாரிமுத்து செத்துட்டான், 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 மாரிமுத்து செத்துட்டான். சாமி, என்ன இது? பூஜை நடக்க வேண்டிய நேரத்துல கோயில் கதவை சாத்துறீங்க? கோவில்ல ஒரு சாவு வந்துருத்தோன்னும் தீட்டு கழிச்சு சாந்தி பண்ணணும். மறுநாள் தானே கோவில துறப்பா, அதான சாஸ்திரம். சீக்கிரம் மாத்து மருந்து எடுத்து ஊத்துறா, மயக்கம் தெளிட்டா. பயத்தடா. அப்பா, இப்பதான் எனக்கு உயிரே வந்தது. எங்க உண்மையிலே செத்து போட்டானு நினைச்சேன். சீக்கிரம் எழுந்தா. அப்பா, நான் நல்லா நடிச்சனா? எப்படி இருந்தது நம்ம ஆக்ஷன் எல்லாம்? இந்த பணம் இனிமே இந்த ஊர் பக்கமே தலை காட்ட கூடாது. டேய் வாங்கடா போலாம். வாங்க வாங்க. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, நான் ஒண்ணு செய்யறேன். ஐயோ, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, ஒண்ணு செஞ்சிடாத. என்னப்பா செத்து போன மாரிமுத்து உயிரோட வந்துட்டான். ஐயோ, என்ன சாகடிச்சிடாத, என்ன விட்டுரு. மாரிமுத்து, நீதான் செத்து உன்னை சுடுகாட்டுக்கு தூக்கின்னு போயிட்டாங்களா? எப்படிடா போயிடுச்சு? உண்மையை சொல்டா. உண்மையை சொல்றா. குளிக்கிற புலியே சரியில்லை, ஏதோ தப்பு பண்ணிருக்கான். அதான் யாரை பிடிச்சி இழுத்துட்டு வருது. உண்மை சொல்றா. 4 போட்டா உண்மையை சொல்லிட்டு போறான். ஐயா, ஐயா, என்ன அடிக்கிறீங்க ஐயா? ஐயா, 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 என்ன விட்டுடுங்கய்யா. உண்மையெல்லாம் சொல்லிடு ஐயா. மந்திரி ஐயா தான் ஒரு நாளைக்கு கோயில மூடணும்னு நீ மயக்க மருந்து சாப்பிட்டுட்டு செத்த மாதிரி நடின்னு சொன்னாருங்க. எதுக்காக அப்படி சொன்னாரு? எனக்கு அது தெரியாதுங்க. சரி சரி, குருக்களை கூப்பிட்டு கோயிலை திறக்க சொல்லப்பா. கோயில் போட்டதுல இருந்து குறுக்கலையா வீடு பூட்டி இருக்கு, ஆளே காணோம். ராமு, என்கிட்ட போட்ட பந்தயத்துல ஜெயிக்கணுங்கிறதுக்காக
இப்படி ஒரு சதி பண்ணி அநியாயமா கோயில் கதவை சாத்திருக்காரு. அதனால அந்த தாய்க்கு நடக்க வேண்டிய அர்ச்சனையும் ஆராதனையும் நின்னு போக கூடாது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாமோ? பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது. அது அது என்னது? என்ன மாதிரி கருப்பா இருக்கு, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கருப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அத நீ சாப்பிடு. ஆப்பிள் இந்தாங்க. இது ஒன்ன மாதிரி ரொம்ப சிகப்பா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொண்டாட்டிகளை சாப்பிடறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆஹா, நீங்க கடிச்ச உடனே என்ன திட்டிக்குது? எதுவா சாப்பிடுங்க. எந்திருவாரு. அது மோடி மேஸ்த மாதிரியே படுத்து கிடக்கு, நீ பயப்படாத. ஐயோ, தேன் கொடுத்தாலும் என்ன திண்ணையில கூட நிம்மதியா படுக்க விட மாட்டேங்கிறானே. ஐயோ, அங்க அப்படி இங்க இப்படியா ஒட்டு மொத்தமா வெறுப்பேத்துறாங்களே. யாரா அவன் சங்கூதரவன்? யாரா சங்கூதரது? யார் சங்கூதரது? யார் சங்கூதரது? யாரா சங்கூதரவன்? என்ன யாரையுமே காணோம். ஒருவேளை மனப்பிராந்தியோ? தொட போனதுக்கே சங்கூதரானுங்களே. இனி தொட்டு இருந்தா அம்மா இன்னும் கொஞ்ச நாளைக்கு திண்ணையே நிரந்தரம் தான். நிலா வேணா காயட்டும். கலெக்டர் போன் பண்ண சொன்ன, பேசிட்டியா? பேசிட்டேன் சார். என்ன சொன்னார்? எந்தவித காரணம் இல்லாம, பொதுமக்களுடைய புகாரும் இல்லாம யானைக்கு வெறி பிடிச்சு போச்சுன்னு சொல்லி அதை சுடுறதுக்கு ஆர்டர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியா சொன்னாரு? ஆமா சார், அதானே நியாயம். நியாய அநியாயத்தை பத்தி நீ பேச வேண்டிய அவசியம் இல்ல. ரைட், அவுட். வாடா காப்பாத்துவோம். டேய், ஊர்ஜனலாம் ஒண்ணா சேர்ந்து வருது. வாங்கடா ஓடிடலாம். வாங்க. அம்மு, சீக்கிரம் பிடிக்கிறது மீனாடா. ராமு, ராமு. என்னாச்சு? வாங்க வாங்க, மோத்த பாக்குறோம், சீக்கிரம் வாங்க. கடைசியா ஒரு மோத்த பாத்துங்க. யோ, பொணத்து முகம் அங்க இருக்கியா? அதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையா? போயா, வாங்க வாங்க. வாடா, முகமா கூப்பிடுறாங்க. அண்ணே, என் முகத்தை பாத்துக்கங்கண்ணே. உன் முகம் இத்து போன முகம். அதை எத்தனை தடவை பாக்குறது? சுடுகாட்டுக்கு வந்தா ரொம்ப நேரம் இருக்க கூடாதுண்ணே. நீங்க குளிக்கணும், நான் குளிக்கணும், அதுவும் திரும்பி பார்க்க போகணும். வாங்க. ஏய், செத்து போனவன் எனக்கு ரொம்ப வேண்டியவன். ஒரு தடவை பார்த்து வரேன்டா. வேணாம் அண்ணே, சொன்னா கேளுங்க. என்னடா தொல்லை கொடுக்குற? புதைச்சா 500, எரிச்சா 700, அதுக்கு மேல சமாதி கட்டினா 2000.
கொஞ்சம் கூட புரியாத ஆளா இருக்கிய போயா. அடடே சிவங்கால எப்ப வந்தீங்க? டேய் இந்த குரல் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. எங்கிட்டதான். புதைச்சா எவ்வளவு? 500. எரிச்சா 700. உன்னை வச்சு எரிச்சா அதே 700. ஏண்டா நீ ஜோசியராடா? நீங்களா? நாங்களேதான். ஏண்டா பண்ணாட பாவாட பயமவன நல்லா வாடுற குடும்பத்துக்குள்ள பூந்து பொண்டாட்டிக்கு மூலம் புருஷனுக்கு சூலம்னு என்னையும் என் பொண்டாட்டி 6 மாசமா சேர விடாம பிரிச்சு வச்சிட்டியாடா? ஐயோ நான் இல்லையே, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததே இவன் தாங்க. இவன் நான் எங்க விட்டுடுங்க, நான் இல்ல, என்ன விட்டுடுங்க. உடுப்பு பையா நான் இல்லையா? ஐயோ இவனை பிடிக்கிறதா அவனை பிடிக்கிறதானே தெரியல. டேய் சிவங்கால இன்னைக்கு உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. டேய் டேய் எங்க அந்த தேங்காய் மடை எனக்கு சீவே புடா சீவே. அடே எந்த இவிட சத்தம்? எங்கடி அந்த சிவங்கால பையா? வந்து பொம்மு குட்டிய கூட்டி கொண்டு ஓடி போய். ஓடி போய் ஓடியே போயிட்டானே. எந்த விஷயம்? எந்த விஷயமா? அடியே அவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? சுடுகாட்டு இருந்து எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நம்ம கிட்ட ஜோசியர்னு சொல்லி நம்ம 2 பேருக்கு தோசம்னு இவ்வளவு நாளா பிரிச்சு வச்சுதான் வந்தாண்டி. அல்ல இல்லடி, நல்லாவே பிரிச்சு வச்சுட்டான். அப்போ எனக்கு மூலம் இல்ல. இல்ல உங்களுக்கு தோஷம் இல்ல. இல்ல நம்ம 2 பேரும் இப்பவே என்னோட ராசி நல்ல ராசி, இதை ஊர் முழுக்க பேசி உள்ள கொண்டு வீசி நம்ம நல்லா பேசி